Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் ஒரு ப்ராப்ளம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா XY Z ஆர் அன்கார்லேட்டட் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ 3 செட் ஆஃப் வேரியபிள்ஸ் எடுத்திருக்காங்க டேட்டாஸு. இந்த மூணுமே அன்கார்லேட்டடாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஹேவிங் சேம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மூணுக்குமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்டைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் x + y அண்ட் y + z. ஓகே, அப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த 2 செட் ஆஃப் டேட்டா கிடையிலனா x + y, x டேட்டாவையும் y டேட்டாவையும் ஆட் பண்ணி வர டேட்டாக்கும் y + z, y டேட்டாவையும் z டேட்டாவையும் ஆட் பண்ணி வர டேட்டாக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி இருக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிவன்லேருந்து என்னென்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க XY Z ஆர் அன்கார்லேட்டட். ஓகேவா? ஸோ அன்கார்லேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம காமாவோட வேல்யூக்கு 3 வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்போம். காமா +1, -1, 0 அந்த மாதிரி 3 டிஃப்ரென்ஸ் வேல்யூ. அப்போ 0 வந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங்னா அது அன்கார்லேட்டட் செட் ஆஃப் டேட்டாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், கார்லேஷனே இல்லைன்னு. அப்போ நம்ம இங்கே அன்கார்லேட்டட் கொடுத்துருக்கனால இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தோம்னா காமா XYயோட வேல்யூ 0, காமா YZோட வேல்யூ 0, காமா XZோட வேல்யூ நமக்கு 0. அதான் நமக்கு தெரியுது. யூஸ்வலாக காமா XYயோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னா இதான் நம்மளோட ஃபார்முலா, சமேஷன் ஆஃப் x - x bar y - y bar டிவைட் பை n இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நியூமரேட்டர் நமக்கு 0 ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 காமா XYக்கு மட்டும் நான் என்ன கிடச்சிருக்கு, எனக்கு சமேஷன் ஆஃப் x - x bar இன்ட்டு y - y bar ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. இதே மாதிரி காமா YZக்கு எழுதுனா என்ன வரும், சமேஷன் ஆஃப் y - y bar இன்ட்டு z - z bar ஈக்குவல் டு 0 வரும். இதே மாதிரி காமா XZக்கு எழுதுனா என்ன வரும், summation of x - x bar into y - y bar z - z bar equal to 0 வரும். புரியுதா? அப்போ இதில் இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 அவுட்புட் கிடைக்குது. சரி, வேறு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா these 3 set of data having the same standard deviation சொல்லியிருக்காங்க. அப்போ சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா z எல்லாமே என்ன தான் வேல்யூ, சிங்கிள் சிக்மா தான் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் x + y அண்ட் y + z. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா காமா x + y y + z என்னன்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த x + y y + z நான் என்ன வைக்க போகிறேன்னா புட் x + y = u அண்ட் y + z = vன்னு வைக்கிறேன். அப்போ என்னோட u பார் என்ன வரும்னா x bar plus y bar, v bar என்ன வரும்னா y bar plus z bar வரும். அப்போ நான் இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்னோட ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா காமா யூவி என்னன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, காமா யூவிக்கு நான் ஃபார்முலா போட்டால் என்ன வரும், சமேஷன் ஆஃப் u - u bar v - v bar டிவைடட் பை n சிக்மா u சிக்மா v. சரியா? அப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்க எல்லா வேல்யூஸையும் நான் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சிக்மா u ஸ்கொயர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது நமக்கு, வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா 1/n சமேஷன் ஆஃப் u - u bar த ஹோல் ஸ்கொயர்ட். ஓகேவா? அப்போ 1/n சமேஷன் ஆஃப் u நமக்கு என்னது x bar + y bar மைனஸ் u bar என்னது நமக்கு, சரி u வெறும் x + y, u bar நமக்கு x bar + y bar. ஓகேவா? இப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறப்ப 1/n சமேஷன் ஆஃப் இந்த இடத்துல இது x - x bar, அப்போ x - x bar ப்ளஸ் y - y bar, y - y bar. ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது இந்த இடத்துல. இப்போ இது எல்லாமே ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பார்க்குறப்ப நமக்கு எப்படி தெரியுதுன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி தெரியுது. அப்போ 1/n சமேஷன் ஆஃப் a ஸ்கொயர்டு, a ஸ்கொயர்டுங்கிறப்ப நமக்கு என்ன வரும், நமக்கு x - x bar the whole squared plus b squared y - y bar the whole squared plus 2ab. அப்போ 2 ஓகேவா, x - x bar into y - y bar. அப்போ a + b whole squared படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ சமேஷனை உள்ளே கொண்டு வந்துருங்க. அப்போ 1/n சமேஷன் ஆஃப் x - x bar whole squared summation of y - y bar whole squared. இது நமக்கு எப்படி ஆயிருன்னா 2 summation of x - x bar into y - y bar. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி கிவனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எழுதியிருப்போம் சமேஷன் ஆஃப் x - x bar y - y bar 0ன்னு. அப்போ இது எனக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்,
1 by n summation of x minus x bar the whole squared plus summation of y minus y bar the whole squared. இப்போ நீங்கள் ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து இப்போ சிக்மா எக்ஸுக்கு ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா 1 by n summation of x minus x bar the whole squared வரும். அப்போ இந்த ஃபார்முலா மதியம் நம்மகிட்ட இருக்கா? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் வந்து இந்த 1 by n உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப இதை நம்ம சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இதை நீங்கள் உள்ளே எழுதுகிறப்ப சிக்மா ஒய் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் எல்லாமே சேம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப வெறும் 2 சிக்மா ஸ்கொயர்டு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ சிக்மா யூ ஸ்கொயர்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நம்ம சிக்மா வி ஸ்கொயர் நம்ம இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிக்மா வி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலும் இதே வேல்யூ தான் வரும். ஏன்னா ப்ரொசீஜர் நமக்கு சேம். ஓகேவா? சிமிலர்லி சிக்மா வி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் 2 சிக்மா ஸ்கொயர் தான் வரும். வி ஸ்கொயர் இந்த ரெண்டு வேல்யூஸே நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவோட நியூமரேட்டர் வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ நியூமரேட்டர் வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நியூமரேட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா படி நமக்கு என்ன வேணும், சமேஷன் ஆஃப் u மைனஸ் u பார் இன்ட்டு v மைனஸ் v பார். ஓகேவா? இதான் நமக்கு தேவை. இப்போ சமேஷன் ஆஃப் நமக்கு u நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்திருக்கோம், u நம்ம ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ப்ளஸ் ஒய், u பாரை எக்ஸ் பார் ஒய் பார். ஓகேவா? அதே மாதிரி எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பார் இன்ட்டு, ஓகேவா, இது வந்து நமக்கு ஒய் ப்ளஸ் இசட், விங்கிறது ஒய் ப்ளஸ் இசட், ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய் பார் ப்ளஸ் இசட் பார். ஓகே, சமேஷன் ஆஃப் இது எப்படி நமக்கு மாறிடும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஒய், அதாவது சமேஷனாக ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் இன்ட்டு ஒய் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஓகேவா? அடுத்து எக்ஸ் டேர்மோட இதட்டை பண்ணுறோம். அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு இசட் மைனஸ் இசட் பார். அடுத்து ஒய் டேர்ம் வச்சு ஒய்யை பண்ணுறோம். அப்போ சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர்டு. அடுத்து ஒய்யை வச்சு இதட் பண்ணுறோம். சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் இன்ட்டு இசட் மைனஸ் இசட் பார். ஓகேவா? இது முடிஞ்சிடும் நமக்கு. இதான் நமக்கு கிடைச்சது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லியிருப்போம்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் பார், அதாவது இது ஜீரோன்னு சொல்லியிருப்போம். அப்போ நமக்கு இந்த பாட்டு 0 ஆயிரும். அதே மாதிரி இதுவுமே நமக்கு அன்கார்லேட்டட், இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ரிமைனிங் இது மட்டும்தான் மிஞ்சும். அப்போ 0 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0. இப்போ சிக்மா ஒய் ஸ்கொயருக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 1 by n சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது மட்டும் இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா இங்கே என்ன வேல்யூ வரும்னா n சிக்மா ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா? நமக்கு ஆல்ரெடி திரு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இதற்கு எல்லாமே சிக்மாங்கிறது கிவன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எனக்கு n சிக்மா ஒய் வந்துடும். ஓகேவா? சிக்மா n சிக்மா ஸ்கொயர்டு வந்துடும். இதை கொண்டு போய் நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா நமக்கு இருக்குது, நமக்கு ஃபார்முலா என்னென்னா காமா யூவி ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் u மைனஸ் யூ பார் இன்ட்டு வி மைனஸ் வி பார் டிவைடட் பை n சிக்மா யூ சிக்மா வி. சரியா? இப்போ நம்ம நியூமரேட்டரை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வேல்யூ வந்திருக்கு நமக்கு, n நியூமரேட்டரோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா n சிக்மா ஸ்கொயர்டு வந்திருக்கு. டினாமினேட்டரில் பார்த்தோம்னா நமக்கு n இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்மா ஸ்கொயர்டு. இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சிக்மா வரும். இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சிக்மா வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம சிக்மா என்ன போடணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சிக்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சிக்மா. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப n கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே சிக்மா ஸ்கொயர்டு
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஓகேவா சிக்மா ஸ்கொயர்டு. அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுறப்போ ஃபைனல் ஆன்சர் 1/2. அவங்க என்ன கேட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் x + n y + z கேட்டாங்க. அப்போ ஃபைனலாக x + y நம்ம வந்து u எடுத்திருக்கோம், y + z v எடுத்திருக்கோம். therefore correlation coefficient between x + y and y + z is 1/2. ஓகேவா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கா? ஸோ கிவன்லேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி கேட்ட கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.